வந்து அவங்க இன்னொரு ஒர்க் எழுதிருப்பாங்கல்ல அதே நேம்ல லைட்டா சேஞ்சஸ் கொண்டு வந்து விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்ப அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு தாமஸ் பெயின் என்னன்னு ரிப்ளை கொடுத்திருப்பாரு? ரைட்ஸ் ஆஃப் மேன். காமன் சென்ஸ். எஸ், காமன் சென்ஸ். குழப்பறீங்க. காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா யார் கொடுத்தா காமன் சென்ஸ்? தாமஸ் பெயின். அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா ஏஜ் ஆஃப் ரீசன். அது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லல. தாமஸ் பெயினோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஏஜ் ஆஃப் ரீசன். ஏஜ் ஆஃப் ரீசன் யாரோடது? தாமஸ் பெயினோடது வந்து ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப தாமஸ் பெயினோட 3 ஒர்க் பார்த்திருக்கோம். காமன் சென்ஸ், ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் தென் ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சார் கண்டினியூ பண்ணவா இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா சார்? சார் your voice is not audible. மைக் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா? சார் ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு. Okay, thank you then. I'll start. Okay, so this session we'll focus on certain important feminist texts, and feminism, as you all know, is a literary movement. And it is a critical theory. It has absolutely nothing to do with literature. Rather, it's a political movement. சரிங்களா? பொலிட்டிக்கலா ஒரு ரீசனுக்காக, ஒரு சோஷியல் காஸ்க்காக எமர்ஜ் ஆன ஒரு மூவ்மெண்ட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபெமினிசம்னு சொல்றோம். I'm sorry, it's not a literary movement, it's a political movement. It's a political movement. It emerged because of the inequality that emerged in that existed in the society. இதுக்கான காரணம் என்னன்னா, சரியா, ஒரு சில ஃபெமினிஸ்ட், சரியா, ஒரு சில மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, மேனோட நீட்ஸ்க்காக விமன் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. சரியா? ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் ஃபெமினிசம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? உமனோட ரைட்ஸுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் விமென்ஸ் ரைட்ஸ். It talks about equal rights for both men and women, and feminism, trust me, is not against men. இது மென்னுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் கிடையாது. சரியா? ராதர் விமனோடைய ஃப்ரீடம்க்கும் விமனோடைய ரைட்ஸுக்கும் அவங்களுடைய ஈக்குவல் ஸ்பேஸ்க்காகவும் அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷனுக்காகவும் அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட். அவங்களுடைய ஒரு வாய்ஸ். சரியா? வாய்ஸ் ஆஃப் த சே அப்ரஸ்ட். சரியா? அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கொடுமை பண்ணி அவங்களுக்கான எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் எது ஸ்டார்ட் ஆகுது? ஃபெமினிசம்ங்கிற பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது என்ன கிடையாது? இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் மென். அண்ட் a feminist is a man or a woman who talks about women's rights. விமனோட ரைட்ஸை பத்தி பேசக்கூடிய ஒரு மேனோ அல்லது ஒரு உமனோ ஒரு ஃபெமினிஸ்ட் தான். therefore a man can also be a feminist. சரியா? ஃபெமினிஸ்ட்ங்கிறவங்க யாரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உமனா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? அண்ட் சில நேரங்கள்ல விமனோட ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது விமனுக்கு எதிராக இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மேனோட நீட்ஸ் ஃபெமினிஸ்ட் ஆர்கியூ பண்றது. சரியா? கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு ஆல் தட் நவ். சரியா? சும்மா நம்ம ஒரு ஃபெமினிசம்ங்கிற ஒரு வாதத்துக்காக நான் இதை வைக்கிறேன். சரியா? ஐ எம் நாட் கொஸ்டினிங் எனி கல்ச்சர் ஹியர். சரியா? இது ஒரு வாதம், அவ்வளவுதான். ஒரு ஜஸ்ட் அன் ஆர்குமெண்ட், ஜஸ்ட் அன் ஆர்டிகுலேஷன். என்ன வாதம்னா, ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில அந்த மேன் பிகம்ஸ் அ சென்டர். அந்த பையனோ அல்லது அந்த பையனுடைய அப்பாவோ பிகம்ஸ் அ சென்டர். அண்ட் அந்த மாமியார் கேரக்டர் இருக்கிறாங்களா, அந்த மதர் இன் லா எக்ஸ்பெக்ட்ஸ்
the newly married girl to fulfill the needs, சரி, and to carry out the requirements for the man. சரி, அந்த மேனை, அந்த புதுசா கல்யாணம் ஆன அந்த பையனுக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையும் செய்யறாளாங்கிற ஒரு மானிட்டரிங்கை யார் பண்ணிக்கிட்டே இருப்பா? Who will do it? Mother-in-law. The mother-in-law. இந்த mother-in-law என்ன ஆகுறாங்கன்னா, she becomes an agent of the patriarchy. Though she is a woman, here she becomes an agent of the patriarchy. அண்ட் அவங்க வந்து அந்த செட் பேட்டர்ன்ல அவங்களுடைய மைண்ட்ல அவங்களுக்கு 2 கேரக்டர் ரொம்ப முக்கியமா படலாம். ஒன்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட், இன்னொன்னு அவங்களோட பையன். இந்த 2 பேருடைய ப்ரிவிலேஜஸாக, சரியா, அந்த 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 ஃபேமிலியில அந்த மதர்-இன்-லாவும் அந்த டாட்டர்-இன்-லாவும் they are supposed to work. Therefore they are fulfilling the needs of man. இது ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். சரியா, நான் இதுக்குள்ள நான் போகல, இதை நான் எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. இது ஒரு கண்ணோட்டம், அவ்வளவுதான். சரியா. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா உள்ளார்ந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி தான். இன்னொன்று ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி, அந்த மேனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? fulfill the needs of the family. இப்போ இந்த பையனுக்கு, அந்த நியூலி மேரிடு மேன் இருக்கிறான்ல, அவனை மட்டும் நம்ம எடுப்போம். ஏன்னா உங்க ஏஜ் குரூப் அதுதானே. ஸோ அப்போ நம்ம உங்களை விட 5 வயசு 6 வயசு முன்ன பின்ன இருப்பாங்க. சரியா. அப்போ இந்த குரூப்பை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ, சைக்கலாஜிக்கலா என்ன தேவையோ, சரியா, அவளுடைய ஆசைகள் என்னவோ, சரியா, அது ஃபுட்டா இருக்கலாம், இல்ல ஜுவல்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு 1-2 ரெக்குவயர்மெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேர் எடுத்துக்கக்கூடிய இடத்துல யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? அந்த மேனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் அவளோட கெரியர் ஆசைகள் சிலது இருக்கும். அந்த கெரியர் ஆசைகளை நிறைவேற்றுற ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில விழுது? இட் ஃபால்ஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் த மேன். சரியா. ஸோ இட்ஸ் லைக் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் மேரேஜ். சரியா. நீங்க ஃபெமினிசம் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணும்போது நீங்க இந்த சைட்ல ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் பேசுவீங்களே தவிர்த்து இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரியை பேச மாட்டீங்க. சரியா. இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரி, he needs to work hard so that the family stays rich. சரியா. he needs to work hard so that he could achieve the desire, சரியா, desire of the wife. சரியா. அந்த பொண்ணை படிக்க வைக்கணும்னா ஒரு மானிட்டரி ஒரு எக்ஸ்பென்ஸ் தேவை இருக்கும். சரி, அவளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். சரி, அவளுக்காக இவன் ஓடணும். அண்ட் லேட்டர் ஆன் தே ஹேவ் டு ரன் ஃபார் த சைல்ட். சரியா. ஸோ இது வந்து கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ். சரியா. நான் முதல்ல சொன்னது ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். விமன் ஆர் அகேன்ஸ்ட் விமன், ஒரு கிராண்ட் ஸ்டேட்மெண்ட் அது தெரியும். பட் ரியாலிட்டியில நீங்க புரிஞ்சுக்கணும், மேன் அண்ட் உமன் கோ எக்ஸிஸ்ட். அண்ட் கல்ச்சர் அண்ட் அனார்கில கொஞ்சம் டிவியேட் ஆகிறோம் நம்ம. கல்ச்சர் அண்ட் அனார்கில அர்னால்ட் சேஸ் அனார்கி இஸ் டேஞ்சரஸ்ன்றாரு. சரியா. ரிபல்லியன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரிபல் பண்றதோ, ஒரு புரட்சியை கட்டுறதோ, இட் இஸ் நாட் ரெக்வயர்டு. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு சிவிலைஸ்ட் மேன் என்ன பண்ணும்? ஹி நீட்ஸ் டு பி கல்ச்சர்ட் அண்ட் சப்போர்ட் வாட் எவர் த கவர்மெண்ட் சேஸ். சரியா. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம ஒபீடியண்டா கேட்டுட்டு அந்த அஜெண்டாவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக நம்ம வந்து டிசிப்ளின்டா வாழணுங்க. அதுதான் கரெக்டு. இங்க நீங்க புரட்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அனார்கினா என்ன? கம்ப்ளீட் என்ன சொல்ல, ரிவோல்ட் இன் இன் சர்ச் ஆஃப் ஃப்ரீடம், இன் சர்ச் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பகத்சிங் ஒரு அனார்கிஸ்ட். சரியா. ஸோ அவர் அந்த மாதிரியான ஆப்ஷனை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாரு. யாரு? மேத்யூ அர்னால்ட். சரியா. மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்றாரு? கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்ச்சர் ஷுட் லீட் அ மேன், ஷுட் கைட் அ மேன் டுவர்ட்ஸ் ஸ்வீட்னஸ் அண்ட் லைட். ஒரு மனிதன்
ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்றதுக்கும், சரியா, நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கும் which will play a part, which will help. Culture will help, and culture is a man-made construction. சரியா, மனிதன் கட்டமைத்ததுக்கு பேர் தான் கல்ச்சர். நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர். சரியா, இயற்கையா மேரேஜ்ங்கிறது உருவாகல. சரியா, மேரேஜ்ங்கிறது என்னது? இட்ஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, வேற ஏதாவது சொல்லலாமா கல்ச்சருக்கு எக்ஸாம்பிள்? Rituals. மனிதன் உருவாக்குனது என்னப்பா? Rituals. In ரிச்சுவல்ஸ் devotion, rituals. ரிலேட்டட் டு தியாலஜி. Superstition, belief, orderliness. ஓகே, ஆர்டர்லினஸ். Rules and regulations. Yeah, rules and regulation, norms. Gender. Okay, so all these things are cultural constructs. சரியா, இந்த கல்ச்சுரல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ் யார் ஆதரிக்கிறார்? இட்ஸ் a study of perfection. All right, according to Arnold, culture is a study of perfection. இதை யார் ஆதரிக்கிறா? Who is supporting culture? Matthew Arnold in his Culture and Matthew Anarchy. Arnold. அனார்கிக்கு எதிரா யார் நிக்கிறா? Matthew Arnold. Matthew Arnold. Again Matthew Arnold. Always in a critical piece, you understand or decode the title, you will get the entire summary. All right, culture is a study of perfections. Therefore, as citizens of a nation, we should promote the best thoughts in the world, and we need to be cultured, we need to be disciplined, and we should not protest against the state. All right, and anarchy, too much of freedom sometimes is not going to work, says Matthew Arnold. All right, one line theme of Culture and Anarchy by Matthew Arnold, a professor of I think poetry at Oxford. Okay, now we'll move on. So we discussed what is feminism. An argument you can put like this, right? Sometimes women serve as agents for fulfilling the needs of the patriarchal system. Patriarchy is a man-centered society, and a woman-centered society is matriarchy. And what is this related to? Is it related to biology or is it related to culture? Culture. Female. The counterpart for this is male. Male and female, related to biology or related to culture? Okay, male and female are related to biology. It is by nature. A child, all right, is either born as a male child, all right, or it is born as a female child. சரியா, ஸோ இது என்னது? பயாலஜி. சரியா, ஒரு நபரை நம்ம மேல் அல்லது ஃபீமேல் அப்படின்னு நம்ம எதை வச்சு தீர்மானம் பண்றோம்? பேஸ்ட் ஆன் their biological factors. சரியா, அண்ட் ஒரு நபரை ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் எப்படி தீர்மானம் பண்றோம்? Qualities of male and female. See, your culture, all right, say for example, say 20-25 years ago, a woman or a girl who is studying in a school is supposed to say look at the in a place like South Tamil Nadu, all right, southern part of Tamil Nadu, usually a girl child, right, I'm talking about the 90s, a girl who is studying say
4th standard or 5th standard in 1994. She should not she should not look straight. சரியா, தலையை குனிஞ்சிட்டே தான் நடக்கும். சரியா, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது. தட் இஸ் கல்ச்சர். சரியா, ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்றது, சில குணாதிசயங்களை நம்ம வந்து உமன் கூட அசோசியேட் பண்ணுவோம். சரியா, தட் இஸ் கால் ஃபெமினைன். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துல சொல்லுவோம். சரியா, வாத்தியார்னு ஒரு படத்துல, அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் இருக்காத அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு அப்படின்மான்ல வடிவேலு காமெடியில வரும். தட் இஸ் ஃபெமினைன். சரியா, அது உமனுக்கு தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதெல்லாம் உமனோட குவாலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், கல்ச்சரலா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் கால் ஃபெமினைன். சரியா, என்னதெல்லாம் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் சொல்லலாம்? The way they have to behave, the characteristics. அவங்களுடைய குவாலிட்டிஸ், அவங்களோட பிஹேவியர்ல அவங்க வந்து கொஞ்சம் வந்து தன்மையா பேசணும்னு நினைப்போம். சரியா, அப்புறம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு நினைப்போம். சரியா, ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம யாரு கூட அசோசியேட் பண்ணுவோம்? we associate them with a woman, and this is called feminine. And what is masculine? Being brave. ஒரு பொண்ணு இருக்கிறா, பயங்கர பிரேவா இருக்கிறா, அப்ப நம்ம அந்த குவாலிட்டி என்னன்னு சொல்லுவோம்? she has masculine qualities. சரியா, யாருனாலும் அப்படி கண்ணுக்கு நேரா முறைச்சு பாக்குறா, தட் இஸ் பிரேவ். ஆனா ஒரு பையன் இருக்கிறான், அவன் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறான், அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரேவரியோட ஆப்போசிட் வந்து ஃபியர்ல. என்னப்பா பொம்பளை பிள்ளை மாதிரி பயந்துகிட்டே இருக்கிற, ஆம்பளை பையன் அப்படி தைரியமா இருக்க வேண்டாம், சிங்க மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு எது கூட அசோசியேட் பண்ணுவோம்? பிரேவரி யார் கூட அசோசியேட் பண்றோம்? masculine quality. மாஸ்குலின். பட் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா, பை நேச்சர் ரெண்டு பேருமே போல்டா இருக்கலாம், ரெண்டு பேருமே பிரேவா இருக்கலாம். சரியா, ரெண்டு பேருமே தன்மையா இருக்கலாம். பட் ஒரு சில குவாலிட்டிஸ் இதெல்லாம் மாஸ்குலின், இது இது ஒரு சில குவாலிட்டிஸ் இதெல்லாம் ஃபெமினைன்னு இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் அ கல்ச்சரல் கான்ஸ்ட்ரக்ட். சரியா, மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன். And female and male are related to biology. So now we will get into Mary Astel's work, A Serious Proposal to Ladies. In the work என்ன சொல்றாங்கன்னா, it is one of the earliest works in feminism, and this work talks about women's education. And the writer compares English women to French women, and she says, just like French women, we should also get education. And why should we get educated? Because Eve took a wrong decision. Alright, Eve was deceived because of the lack of wisdom, because of the lack of knowledge. Wisdom is the quality to differentiate between good and evil. நல்லது எது, கெட்டது எது. சரியா, உங்களுக்கு நிறைய லைஃப்ல சாய்ஸஸ் வரும். அந்த சாய்ஸஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டில், சரியா, அப்புறம் மெடிசன்ல, சரியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சாய்ஸஸ் வரும். இந்த சாய்ஸஸ்ல எது நல்லது எது கெட்டது. சரியா, அப்போ இதை நீங்க வித்தியாசப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருந்தாதான் அதை வித்தியாசப்படுத்த முடியும். ஜஸ்ட் 1 minute. Microsoft Edge row 1 column 2 2 of 3. B. Your camera is off. ஓகே, ஸோ குட்டுக்கும் ஈவலுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்? Wisdom. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? விஸ்டம் தேவை இருக்கு. Wisdom. யா, விஸ்டம்ங்கிறது நாலேஜோடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ். விஸ்டம் ஒரு ஸ்கூல் காலேஜ்ல போய் சொல்லி கொடுக்க முடியாது. சரியா, பட் that's a need of the hour. The 21st century where we live in an era where everything is available for everybody. ஓப்பனா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ விஸ்டமுக்குன்னு தனியாவே ஒரு அவர் போடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது சொசைட்டி.
சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கணும். சரியா? இந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உணவை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரோம். இது 20 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன இம்பாக்ட குடுக்கும்? ஒரு லாங் டைம் கோல் இருக்கணும். சரியா? நம்ம இந்த கோர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கோர்ஸ படிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம எங்க போய் உட்காருவோம்? சரியா? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? நம்மளோட வீக்னஸ் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? அப்படின்ற ஒரு உணர்வு. சரியா? தட் இஸ் கால்ட் விஸ்டம், வைஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டப்பட்டு மாங்குன்னு இன்ஜினியரிங் படிக்கிறத விட நீட்டா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு ஐஏஎம் மாதிரியான இடங்களை போய் எம்பிஏ பண்ணோம்னா, சரியா, யுவர் salary will be entirely different. சரியா? You may love that work even more. சரியா? And later on you can even after working for several years, you may even come out and start your own business. சரியா? அப்போ இதெல்லாம் விஸ்டம். சரியா? இந்த ஃபீல்டு இப்படிதான் போகும். இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு மேக்ஸ்ல பிரச்சனை இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரல. சரியா? அப்போ யூ ஷுட் லுக் அட் அதர் ஆப்ஷன்ஸ். சரியா? வேர் திஸ் ஆப்ஷன் குட் பி பெட்டர் ஒன். சரியா? ஒரு ஐஏஎம்ல போய் நீங்க எம்பிஏ முடிச்சீங்கன்னா இன்ஜினியரிங்ல இருக்கிறவனுக்கு நம்ம பாஸா உட்காந்துருப்போம். சரியா? இன்ஜினியர்ஸ்க்கு யூ வில் பி அ பாஸ். சரியா? which is a much more elevated say designation. சரியா? அப்ப இதுக்கு பேர் தான் விஸ்டம். இது நாலேஜ் வேணும். சரியா? அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அட்வான்ஸ்டா உள்ளுணர்வோட திங்க் பண்றோம்ல, இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். சரியா? இட் கம்ஸ் த்ரூ செல்ஃப் டாக். உள்ள இருந்து ஒன்னு பேசும், ஒரு குரல் பேசும். அந்த குரலை கவனிக்கும் போது யூ பிகம் வைஸ். அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா அது விஸ்டம் இல்லை. சரியா? ஒரு நிமிஷம், I'll just switch on the camera. Your camera is on. Start political movement. Notepad row 1. Start political movement. Blank. 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 Okay, so Eve ஏன் வில்றா? Because she was not wise. நம்மளுக்கு wise, we should be wise. We should become, we should gather wisdom. அது எப்போ நடக்கும்? Only through education. And why do you need education? Because you need to reach God. சரி, அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவங்க சொல்லலை. அவங்க ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க? கடவுளை நம்ம ரீச் பண்ணணும். கடவுளை ரீச் பண்ணா நீங்க என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும். சரியா? நிறைய பணம் இருக்குன்னு சொன்னா கடவுள் விட மாட்டார். நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் கடவுள் விட மாட்டார். சரியா? கடவுள் என்ன கேட்பாரு நம்மள்ட்ட? What will God ask you? Good behavior. He will only ask for your character. அப்போ இந்த கேரக்டர்ல நம்ம தெளிவா இருக்கணும்னா நம்ம வைஸா இருக்கணும். வைஸா இருக்கணும்னா நம்மளுக்கு எஜுகேஷன் வேணும். அந்த எஜுகேஷனுக்காக அந்த கடவுளை ரீச் பண்ணோன்ற ஒரே கொள்கைக்காக மென் மாதிரியே நம்மளும் படிக்கணும் அப்படின்னு மேரி ஆஸ்டல் சொல்றாங்க. இத பின்னால ஸ்பெக்டேட்டர்ல வச்சு செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, எப்பா ஸ்கூல் காலேஜை பத்தி பேசுன்னு சொன்னா நீ ஒரு மடத்தை பத்தி பேசியிருக்கியப்பா அப்படின்னு ஸ்பெக்டேட்டர் மேகசின்ல இதை கிண்டல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஒன் ஆஃப் தி இயர்லியஸ்ட் ஒர்க்ஸ் which talks about education for women, and this education is for gathering wisdom which would later on take them to a greater heights in their character so that they can reach God. கடவுள்கிட்ட நல்ல பிள்ளையா போய் அடையணும்னா அவங்க லைஃப் லாங்ல அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தோம்னா நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும். இதுக்காக படிக்கணும்னு சொல்றாங்க. சரியா? This is one of the earliest works. And then comes a vindication of the rights of women. Vindications of the rights of women by Mary Wollstonecraft, 1792. இவங்களும் வில்லியம் காட்வினும் சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. யாரும் யூ கேன் செக் இட் ஆன் த இன்டர்நெட். சரியா? கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. காட்வினும் யாரும்
மேரி உல்ஸ்டன் கிராஃப்டும். அண்ட் மேரி உல்ஸ்டன் கிராஃப்டோடைய பொண்ணு தான் யாரு? ஷெல்லி. சரி, மேரி ஷெல்லி. அமைந்த லைன். சார் மேரி மேரி Sir, wollstonecraftோட நிக் நேம் தானே சார் மேரி ஷெல்லி? ஐ மீன் சூடோ நேம் தானே? இல்ல, மேரி உல்ஸ்டன் கிராஃப்டோடைய பொண்ணு பேர் வந்து மேரி. சரிங்களா? அண்ட் Yes, sir. இந்த I மேரி have எப்படி the மேரி name. ஷெல்லியாரா? they waited for ஷெல்லிஸ் ஒய்ஃப் டு டை அண்ட் they eloped. சரியா? ஷெல்லியோட ஒய்ஃப் ஆல்ரெடி மேரிடு தான். அதுக்கப்புறம் திரும்ப யார் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இந்த மேரியும் பிபி ஷெல்லியும் கல்யாணம் பண்ணதுனால this woman becomes Mary Shelley. And her important work is Frankenstein. And the subtitle is Modern Prometheus. Prometheus. Which is an example for Gothic fiction. Gothic fiction, the term Gothic is associated with architecture. Right? கட்டடக்கலையோட சம்பந்தப்பட்டது தான் காத்திக். சந்திரமுகி படம் பார்க்கும்போது அந்த அந்த பயத்தை யார் ஏற்படுத்துறா? எங்க இருந்து அந்த ஹாரர் வருது? எங்க இருந்து அந்த ஃபியர் வருது? த காசில். சரி, அந்த அரண்மனையும் படம் வந்திருக்குல்ல. ஸோ இதுல எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அந்த பில்டிங்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தான் நம்மளுக்கு எதை உண்டாக்கும்? அந்த ஃபியருக்கும் ஹாரருக்கும் வழிவகுக்கும். ஸோ அதனால இட்ஸ் a term associated with ஆர்கிடெக்சர். சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன்ல அகெயின் திஸ் ஒர்க் டாக்ஸ் அபவுட் ஈக்குவல் எஜுகேஷன் ஃபார் மென் அண்ட் விமன் டில் அ சர்டன் ஏஜ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரி. சரியா? ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் போத் மென் அண்ட் விமன் டில் அ சர்டன் ஏஜ். ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் irrespective of their social class they should be given free education. And she says, Mary Wollstonecraft says, in the modern world both men சரியா and women are more or less equal. சரி, அவங்க ஈக்குவல்னு எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ல வராங்கன்னா அவங்க சொல்றது. சரியா? அகைன் இது என் கருத்து எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. மென்னும் விமனும் கம்பேர் பண்ணும்போது மென்னும் வந்து பிசிக்கல் லேபர் செய்யறதுக்கு கொஞ்சம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கூட இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா வித் த இன்வென்ஷன் ஆஃப் மெஷின்ஸ், வித் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா, கொஞ்சம் டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைம் வந்து 1790s. சரியா? இந்த டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் ஆகிறதுனால இந்த மாடர்ன் வேர்ல்டுல physical strength has very little role to play. It has absolutely no role to play. Very little na no role. Physical strengthக்கு ரொம்ப பெரிய ரோல் இல்லை. இதுல மேனும் உமனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல போத் மென் அண்ட் உமன், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்படிதான் வரும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் should be given free education till a certain age. சரியா? ரைட், ஓகே, we'll move on. Vindication of the rights of women by Mary Wollstonecraft. Then the second sex by Simone de Beauvoir, right? ரொம்ப முக்கியமான ஒர்க். இதோட செட்டிங் பாத்தீங்கன்னா 1940s, அரௌண்ட் 1948 நினைக்கிறேன். அண்ட் ஹியர் இந்த இதுல முக்கியமான கோட் ஒன்று இருக்கு. ஒன் இஸ் நாட் பார்ன் அ உமன் பட் பிகம்ஸ் ஒன். ஒருத்தி உமனா பிறக்கல, ஆனா ஒரு உமனா உருவாக்கப்படுறா. சரியா? எப்படி உருவாக்கப்படுறான்? ஒரு ஆணுடைய, நீங்க இது கவனிச்சீங்கன்னா அந்த 90sல வளர்ந்த மக்களை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்கள வளர்க்கும் போதே ஒரு கேமரா
ஸோ 90s கிளாஸ் ரெக்கார்டிங் போது கேமரா ஆஃப் பண்ணுமா? ஓகே. ஸோ 90s ஒரு குழந்தைய வளர்க்கும் போது, சரியா, அந்த பெண் குழந்தையா இருக்கும்போது ஒரு பொண்ணுனா இப்படிதான்ப்பா இருக்கணும், இப்படிதான்ப்பா இருக்கணும், இப்படிதான்ப்பா இருக்கணும், ஏத்து பேசக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்ப்பாங்க. எதுக்காக அப்படி வளர்க்குறாங்க? அவங்க எங்க எய்ம் பண்றாங்க? ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணி இன்னொரு ஃபேமிலிக்கு போவாங்க. ஃபியூச்சர்ல இன்னொன்னு ஃபேமிலியில இந்த பிள்ளை போறா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மள யாரையும் கேள்வி கேட்டக்கூடாது. அப்ப அந்த ஃபேமிலிக்காக இந்த ஃபேமிலிலேயே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த செகண்ட் செக்ஸோட தீம். சரியா? ஸோ இங்க எப்படி இதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. மேனோடைய நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உமன் இருக்கிறாங்க. சரியா? டு ஃபுல்ஃபில் மேன்ஸ் நீட்ஸ். இதுக்காக ஒரு உமனோடைய ஒரு ஒரு கேரக்டரை வந்து அவங்க ஷேப் பண்றாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ அ டால். ரிப்பீட் ஹியர். ஒன் இஸ் நாட் born a woman but becomes one. இது ஒரு மெயின் கோட். அண்ட் அ உமனோட ரோல் என்ன? டு ஃபுல்ஃபில் மேன்ஸ் நீட்ஸ். நான் சொல்லுங்க, இது எல்லாமே யார் சொல்றா? சிமன் டி பாவ். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெமினிட்டி இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அச்சீவ்டு த்ரூ. எப்படி ஒரு மேனோடைய நீட்ஸை உமனை வச்சு செய்ய வைக்கிறாங்க? த்ரூ ஃபெமினிட்டி. சரியா? ஃபெமினிட்டினா என்ன? ஒரு பொண்ணுனா இப்படி இப்படிலாம் இருக்கணும், தன்மையா பேசணும், ஒரு பொண்ணுனா வீட்டை பொறுப்பா பார்த்துக்கணும், ஒரு பொண்ணுனா இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு சில குவாலிட்டிஸை வந்து ஃபெமினிட்டி கூட அசோசியேட் பண்ணி அது மூலமாக மேனோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு உமன் உருவாக்கப்படுறா அப்படின்னு யார் சொல்றா? சிமன் டி பாவு சொல்றாங்க. சரியா? அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இத வந்து விமன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் யூ கேன் லிபரேட் யுவர் செல்ஃப். ஸோ இதை வந்து ஒரு உமன் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் தன்னை லிபரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பண்றாங்க அப்படின்ற அந்த கான்செப்டையும் சொல்றாங்க. அழகா இருக்கு அந்த கான்செப்ட். சரியா? என்ன கான்செப்ட் அப்படின்னா, when a girl child, ஒரு ஃபேமிலியில ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறா, ஒரு 5 வயசு 6 வயசோ 7 வயசோ இருக்குன்னா, அது ஸ்கூல் போகிற ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து, சரி, அதுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அது கையில ஒரு டாலை கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த டால் வந்து என்ன பண்ணும்னா, இட் வில் லிசன் டு ஹர் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ எல்கேஜியோ படிக்கக்கூடிய அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து டால் கிட்ட கொஞ்சுவா. டாலை நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா டாலை வச்சுக்கிட்டு டால் கிட்ட, இன்னைக்கு எங்க மிஸ் இதை சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இதை பேசினேன், சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் அந்த டால் என்ன பண்ணும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். The doll will be a passive listener. And who will be active? The owner will be active. சரி, the girl will be active. இதை ஏன் கொடுக்குறாங்கன்னா, later on when she becomes when she enters into marriage, when she gets married, சரியா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் she should perform the role of a doll. இந்த டால் என்ன வேலையை செஞ்சதோ அதே வேலையை யார் செய்யணும்? அந்த பொண்ணு செய்யணும். அதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் தான். the man will go to work. சரியா? the woman should stay at home. சிமன் டி பாவு சொல்றாங்க. சரியா? அண்ட் என்ன பண்ணணும்? இந்த மேன் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் காத்திருந்து டால் மாதிரி ட்ரெஸ்டா இருக்கணும். she should be dressed like a doll and she should listen passively to his needs. சரியா? ஸோ நிறைய ஆண்களுடைய பிரச்சனையே இங்கதான் இருக்குது. சரியா? இந்த டால் சைக்கி அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும். சரி, அவன் லிட்டரலா என்ன பண்றான்? மேரேஜுக்குள்ள உள்ள பிரச்சனையை நான் சொல்றேன், இது சிமன் டி பாவுல, இது என்னோட கருத்து. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு டாலை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அந்த பெண் என்பவள்
நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே கேட்டுட்டு சரியா பாசிவா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவல் ரியாலிட்டியில என்ன நடக்கும்? ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அது எதிர்த்து பேசுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்லலாம், அவங்களோட கருத்தை முன் வைப்பாங்க. சரி, அவங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப வேலிடாவே கருத்தை முன் வைப்பாங்க. ஆனா அவன் அதை எப்படி பாக்குறான்? நம்ம சொல்றத அவ கேட்க மாட்டேன்றாள், எதிர்த்து பேசுறாள். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, ஏன்? அவனோட சைக்கிக்குள்ள என்ன இருக்குது? அவன் அவளை எப்படி பாக்குறான்? டால் மாதிரி ட்ரீட் டால் மாதிரி. பண்றாங்க. டால் மாரி பாக்குறான். சரியா? சினிமால ஒரு XYZ ஹீரோயின்ஸ வந்து அழகழகா காட்டுறாங்களா, அதே மாதிரி அவன் தேடுறான், ரியாலிட்டியில தேடுறான். தேடி 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 அவன் அழகின் அடிப்படையில தான் அவனோட லைஃப் பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்றான். சரியா? அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் ஒரு டாலை பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு ஒரு அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவனோட மைண்ட் செட் இருக்குது. சரியா? அந்த டாலை வந்து நம்ம என்ன சொல்ல, ஒரு உமனை டாலாவே பாவிச்சுட்டு அவ கூட வாழும்போது அவனுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, அவனுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன சொல்ல, ராங் கன்சம்ஷன், அது என்ன சொல்ல, பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னால அவ எதிர்த்து பேசுறதையோ, அவளோட கருத்தை முன்வைக்கிறதையோ, அவளுடைய கோவங்கள், அவளுடைய என்ன சொல்ல, ஆசைகள், இதெல்லாமே அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. சரியா? ஸோ இங்கதான் லாக் ஆகுறாங்க. இங்கதான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. சரியா? ஓகே, ஸோ வில் மூவ் ஆன், வில் கெட் பேக். ஸோ இந்த டாலா அவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவா. அண்ட் அவ வந்து என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. சரியா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் விமன் கேன் கெட் லிபரேட்டட் அப்படின்னு யார் சொல்றா? சிமன் டிபாவு சொல்லிட்டு, ஹியர் மேன் பிகம்ஸ் அ சப்ஜெக்ட், உமன் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அண்ட் அதுக்காக இது உல்டா ஆகணுன்ற அவசியம் இல்லை. சரியா? நீங்க வந்து சப்ஜெக்டா மாறிட்டு மேன் ஆப்ஜெக்டா மாத்துங்கன்னு சொல்லலை. போத் ஷுட் ஹாவ் ஈக்குவல் சே ரைட்ஸ். சரி, போத் ஷுட் ஹாவ் ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் செக்ஸ் பை சிமன் டிபாவ். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். Personal. Microsoft. Me. No next heading. Button visitor indicator. No next heading. No next heading. Super problems. Your internet connect blank. Dialogues of blank. Dialogues of people will be removed from the meeting blank. Your internet problems. Superani has raised it. Your internet blank. Dialogues of blank. Dialogues blank. Button rejoice S button Majid Semi. Super problems. Your internet blank. Dialogues blank. Button rejoice S button Majid Semi. Button call top. Toggle button not press turn on cap. Button turn on button collapse. Button 13400. Button toggle button. Button call toggle button. Button Majid Samuel. Button rejoice. Okay, so let's check the time. 9:16, sir. No start marker set. Start mark. Okay, so ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் விமன் மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ் பார்த்துருவோம். Start political movement. Notepad row 1. Task switching window. Meet.google.com share. Meet. Start political movement. Notepad column 3. Start political movement. Note blank. Okay, so here professions for women, like she is invited for lecture and she is going to give a motivational talk to young aspirants. சரியா? யங் சே ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? காலேஜில் இன்வைட் பண்ணுறாங்க, போய் பேச போகிறாங்க வெர்ஜீனியாவில். பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட சொந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. டு பிகம் அ ரைட்டர் ஐ ஹவ் டு கில் அன் ஏஞ்சல் இன் த ஹவுஸ். ஏஞ்சல் இன் த ஹவுஸ் யாரோட ஒர்க்? ஹோம். Virginia Woolf. Cavity Patmore. Patmore.
Sir, your mic is muted. Am I audible? Yes, sir. No audible. Yes, sir. இப்போ ஓகேவா? Yes, sir. எஸ் சார். சரி. ஸோ எதுல இருந்து கேட்கல? சார் கமெண்ட்ரி பேட்மோனோட போம் கேட்டீங்கல்ல? ஓ, அதுல இருந்தே கேட்கல. ஓகே ஓகே. ஸோ எப்பொழுதுமே மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நம்மளை வச்சு தான் நம்ம மோட்டிவேஷன் கொடுப்போம். சரியா? அப்போ மோட்டிவேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்றோம்னா, நான் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 7 மணி நேரம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஐ யூஸ் டு லிசன் டு இந்தியன் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ். தட் ஹேட் அ ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் ஆன் மை அக்சென்ட் அண்ட் மை லாங்குவேஜ். சரியா? நான் நல்லா இங்கிலீஷ் பேசுறேன்னா, சரியா, அல்லது ஓரளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறேன்னா அது காரணம் வந்து இந்த எக்ஸ்போஷர். அப்போ நான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணும்போது என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த அம்மா அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரைட்டரா இருக்கிறதுக்கு சரியா, நான் ஒரு சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றேன். அண்ட் என்ன சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஏஞ்சல் இந்த ஹவுஸை நான் வந்து நிராகரிக்க வேண்டியது இருந்தது. ஏஞ்சல் இந்த ஹவுஸை நான் வந்து கண்டுக்காம அதை தூக்கி தூர போட்டுட்டு நான் எழுத வேண்டியது இருந்தது. ஏஞ்சல் இந்த ஹவுஸ்னா என்ன? ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட், ஒரு ஃபெமினிட்டி. சரி, நான் சொன்னேன்ல, இப்போ இன்னைக்கு மேரேஜ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பசங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் அண்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு டால்ன்ற ஆஸ்பெக்ட்லயே யோசிக்கிறாங்க. அண்ட் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே மேரி அ வெரி ஆர்டினரி ஹியூமன் பீயிங். சரியா? யுவர் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங், ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். இந்த விஷயத்து Sir, it is not audible. am I audible now? Yes, sir. Yes, sir. So the thing is, when she wanted to represent truth, she had to do away with this character called angel in the house. So angel in the houseனா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு ஐடியலைஸ்ட் உமன். சரியா? ஸோ ஐடியலைஸ்ட் உமன் அப்படின்னா அந்த உமனுக்கு வந்து எந்த விதமான இம்பர்ஃபெக்ஷனும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் இப்போ பேசின அந்த டால் கான்செப்டும் பொருந்தும். சரியா? டாலு இந்த இடத்துல அது ஏஞ்சல் இந்த ஹவுஸ்ன்றாங்க. சரியா? டாலுக்கு எப்படி வந்து எந்த விதமான ஹியூமன் குவாலிட்டிஸும் இருக்காது. ஒரு ஹியூமன் பீயிங்னா எல்லா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். கோவம், எரிச்சல், அன்பு, பாசம் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டாலுக்கு எதுவுமே இருக்காது. டால் வந்து பாசிவாக இருக்கும். அப்போ இங்கே ஏஞ்சல் இந்த ஹவுஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ஃபேமிலிக்காகவே, அந்த ஆணுக்காகவே. சரியா? அப்படி நம்ம மூவிஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லா மூவிஸ்லயும் அந்த ஒரு வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, தேவதையை கண்டேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இருந்துகிட்டே இருக்குது. ஓவர் த இயர்ஸ் லிட்ரேச்சர்ல இருந்துகிட்டே இருக்குது. சரியா? அண்ட் இந்த கேரக்டரை நான் வந்து தூக்கி தூர போடணும். இதை தூர போட்டுட்டு உண்மை என்னவோ, ஒரு பெண் உண்மையிலே எப்படி இருப்பாளோ அதை தான் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண விரும்புறேன். அண்ட் இந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல ரைட்டரா இருந்தேன். நான் உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உண்மைன்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம் ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வெர்ஜினியா உல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஒர்க், எட்வர்ட் ஆல்பி. அதுல வெர்ஜினியா உல்ஃபை டெலீட் பண்ணிட்டு ட்ரூத்னு போட்டிங்கன்னா ஃபிட் ஆகும். ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளேல ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் அஃப்ரேட் ஆஃப் ட்ரூத்.
அண்ட் ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் ட்ரூத் தான் அதோட டைட்டில். அந்த டைட்டில்ல ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் ட்ரூத்ங்கிறது அப்பீலிங்கா இருக்காதுங்கிறதுக்காக அவர் வெர்ஜினியா உல்ஃப்ங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிறார். அப்ப வெர்ஜினியா உல்ஃப்னாலே ட்ரூத்னு அர்த்தம். அண்ட் இந்த ட்ரூத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்க யாரை இக்னோர் பண்ண வேண்டியது இருக்கு? ஏஞ்சல் இந்த ஹவுஸை தூக்கி தூர போட வேண்டியது இருக்கு. ஏன்னா ரியாலிட்டியில சரியா நம்ம பாக்குறோம், நம்மளோட அன்றாட லைஃப்ல உங்க அம்மாவோ எங்க அம்மாவோ சரியா அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. சரியா ஒரு ஒரு டால் கேரக்டர் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சரி வராது. சரியா அது ரியாலிட்டி கிடையாது. சரியா ஷீ இஸ் ஆஸ் குட் ஆர் ஆஸ் பேட் அஸ் எனிவன். சரியா எல்லா ஹியூமன் எமோஷன்ஸும் எல்லா சே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் கலந்த ஒரு கேரக்டரா தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஏஞ்சல் இந்த ஹவுஸ்ட நெகட்டிவ் கேரக்டர்ஸே இருக்காது. அது ரியாலிட்டி கிடையாது. அப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது உண்மைக்கு புறமா நம்ம வந்து விமனை ப்ரெசென்ட் பண்ற மாதிரி. சரியா ஸோ அப்போ ஒரு சப்மிசிவான ஒரு உமனை காட்டுற மாதிரியே இருக்கும். சரியா ரியாலிட்டி அப்படி கிடையாது. சரியா ஸோ இந்த இடத்துல தான் லாக் ஆறாங்க. மேரேஜுங்கிற போது யங்ஸ்டர்ஸ் வந்து ஏஞ்சல் இந்த ஹவுஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டியில அவங்க பாக்குறது ஏஞ்சல் இந்த ஹவுஸ் கிடையாது. சரியா ஸோ இது வந்து இது எந்த இடத்துல இந்த பிரச்சனை எமர்ஜ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இட் 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 லைஸ் இன் த மேன்ஸ் சைக்கி. சரியா அங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அது எங்கெங்கலாமோ போகுது. சரியா ஸோ இப்போ கம்மிங் பேக், இந்த சேலஞ்சை தாண்டி என் ப்ரொஃபஷன்ல ஜெயிச்சிருக்கேன். உங்க ப்ரொஃபஷன்லயும் சேலஞ்சு வரும். அதை தைரியமா எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்க வேண்டும்னு பர்சனல் சஜஷனை வச்சுட்டு, சரியா பர்சனல் லைஃப்ல இருந்து சஜஷனை வச்சுட்டு இன்னொன்று ஒரு பர்சனல் சஜஷனை வைக்கிறாங்க. யூ ஷுட் ஆல்சோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் மேரேஜ். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பொறுப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும். சரியா அப்பா அம்மா காட்டுறாங்கன்றதுக்காக நீங்க வந்து உங்க சாய்ஸை தப்பா வச்சிடக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் அ சே இன் யுவர் இன் சூசிங் யுவர் லைஃப் பார்ட்னர். ப்ரொஃபஷன்லையும் ஜெயிச்சு உங்களுடைய ஃப்ரீடம் எங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆனும் சூசிங் யுவர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வெர்ஜினியா உல்ஃப் ப்ரொஃபஷன் ஃபார் விமன்ல சொல்றாங்க. ஸோ we'll stop with this and any doubts I'm ready to answer. சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்தர் சொன்னீங்களா சார், மேரி ஆஸ்டல்? ஆமா. அவங்க புக்கு மட்டும் என்ன சார்? Um, புக்கு பேர் மட்டும். a serious proposal to ladies. ஓகே சார், தேங்க்யூ. Yeah. Any other doubts? எதுவும் கான்செப்ட் புரியலனா? Okay, thank you all. I hope any feedback you can post. Thank you. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். Thank you.